அந்த விரல்ல நீங்க அது வச்சிருக்கீங்கல்ல, அதை வச்சு ஒரு சீன் பண்ண நல்ல சீன், நல்ல சீன் அது. இஷ்டப்பட்டு சரி ஓகே படம் செமையா இருக்கு அப்படின்னு செட் ஆகுற இடத்துல இவர் வந்து எதுக்கு வர்றாரு, அது காமெடின்னு வச்சாங்களா என்னங்க. நான் லாஸ்ட் வரைக்கும் தான் வெயிட் பண்ணேன், ஏதாவது இம்பாக்ட் அஞ்சலிட்ட இருந்து ஏதாவது ஒரு இம்பாக்ட், அஞ்சலியும் ஒரு சைடா பாக்குறாங்கன்னா நான் என்ன நினைச்சேன், ஓ அஞ்சலியும் உள்ள வச்சு பண்ணுது. சூப்பர் சீனு. ஹே காய்ஸ், என்னடா இது புது செட்டப்பா இருக்குன்னு பாக்குறீங்களா? வழக்கம் போல தான், வெல்கம் டு அனதர் மூவி ரிவ்யூ. இந்த ரிவ்யூவில் நம்ம வந்து கேம் சேஞ்சர், அதாவது ஜான் 10 ரிலீஸ் ஆகிருக்க கேம் சேஞ்சர் படத்தை பற்றி தான் ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் இருக்க போகுது. ஸ்டார்டிங்லேயே எனக்கு ஏதோ ஒரு ரெண்டு இடத்துல தான் ஒர்க் ஆச்சு, வழக்கமாக இல்லாமல் வழக்கத்துக்கு மாறாக எனக்கு ஒரு ரெண்டு இடத்துல தான் ஒர்க் ஆச்சு. ஆனால் வழக்கமாக இல்லாமல் வழக்கத்துக்கு மாறாக மிஸ்டர் தனுஷுக்கு நிறைய இடத்துல ஒர்க் ஆயிருக்கு. அதுதான் என்ன ஆச்சரியம்னு எனக்கும் புரியல. சொல்லுங்க தனுஷ். வணக்கம் எல்லாருக்கும், இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. பொங்கல் அன்னைக்கு நிறைய படம் ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்டா நாங்கள் பார்த்தது கேம் சேஞ்சர், நாளைக்கு இன்னொரு படத்தோட வரும் மதகஜராஜா. அதுக்கு இன்சைட் ரிப்போர்ட்டே சூப்பரா இருக்குன்னு தான் வந்திருக்கு. இப்போ என்னன்னா லைக் கேம் சேஞ்சர்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் வந்து எனக்கும் நானும் நவீனும் சிமிலராக தான் இருந்தோம். ஏன்னா கொஞ்சம் கிளீசேவான சீன்ஸ் இருந்தது, கிரிஞ்சான சீன்ஸ் ஏங்க ஃபர்ஸ்ட் 40 நிமிஷம் ஒரு மாதிரி இருக்குன்னுட்டீங்க, அடுத்த 20 நிமிஷத்துல இன்டர்வல் வந்துருச்சு, அடுத்த 1.5 மணி நேரம் இல்ல அதுதான் முடிஞ்சிருச்சு. ப்ரீ இன்டர்வல்ல இருந்து எனக்கு ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு தான். பெருசா எந்த ஒரு தெலுங்கு படம் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. ப்ளஸ் மோர் ஓவர் வந்து எனக்கு சங்கர் சாரோட ஒரு லாஸ்ட் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. பட் நான் இந்த படத்துல என்ன பார்க்குறேன்னா, அவர் கீர் போட்டு மூவ் ஆன் ஆகுறாரு இந்த படத்துல. ஃபெயிலியர்ஸை தாண்டி இந்த படம் இட்ஸ் நாட் குப்பை படம் இல்லை ரொம்ப மொக்க படம் அப்படிலாம் கிடையாது. இட் இஸ் ஆவரேஜ். ஏங்க எனக்கும் படத்துல கதை பிடிச்சிருந்தது, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பிடிச்சிருந்தது. எங்க நான் டிஸ்கனெக்ட் ஆரம்பிச்சேன்னா, உங்ககிட்ட படம் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன், சுனில்னு ஒரு கேரக்டர் இருந்தாருங்க. சுனில் வந்து இப்போ பெரிய வில்லன் எல்லாம் வேற லெவல் பண்றாரு. மேபி அவங்கள 2010 2019 கமிட் பண்ணியிருப்பாங்க போல. சுனில்ன்ற ஒரு கேரக்டர் வந்து இப்படியே தான் நிற்பாரு. நீங்க அந்த பேசுறீங்கல்ல, அந்த அவர் இப்படி இவர் என்கிட்ட பேசிட்டு இருக்காரா, ஆனா நான் இப்படியே இருந்துட்டு தான் பதில் சொல்லுவேன். அது என்னன்னு நினைச்சு படத்துல எனக்கு புரியல. இப்ப நீங்க கதை டிஸ்கஷன்லாம் இருக்கும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லுவாருல்ல, டே தம்பிங்களா ஒரு நல்ல கதையா ஒரு நல்ல கேரக்டர் பிடிச்சிருக்கேன், விழுந்து விழுந்து சிரிப்பீங்க அப்படின்னு சுனில் ஒரு சைடாவே கேட்பாருன்னா விழுந்து விழுந்து சிரிச்சிருப்பாங்களோ என்னன்னு தெரியல எனக்கு. அந்த ஒரு இடத்துல அவர் படம் ஃபுல்லா வராருங்க, அதாங்க நான் சொல்றேன். படம் ஃபுல்லா வராரா இல்லையா? இல்ல ஒரு டிஃபரெண்டா அது அது ஃபால்ட் தான். பட் இருந்தாலுமே மத்த நீங்க படம் சூப்பரா போகுதுன்னு வச்சுக்கிறோங்க, சூப்பரா தான் போகுது. ஆனா அந்த ஒரு கேரக்டர் எனக்கு நான் படத்திலேயே ஆரம்பிச்சிட்டேங்க. நான் உங்களுக்கே தெரியும் அந்த கிளைமேக்ஸ்ல செமையா இருந்ததுங்க. படம் சூப்பரா செம்ம ஒரு பீக்குக்கு வந்துட்டாங்க. நான் உங்ககிட்டயே சொன்னேன், அப்பாடா கிளைமேக்ஸ் பீக்குக்கு வந்துட்டாங்க, செகண்ட் ஹாஃப்ல இவர் வரவே மாட்டாரு போல அப்படின்னு திருப்பி வந்துட்டாரு. அதுல இருந்து எனக்கு அப்படியே வெறுப்பாயிடுச்சு. என்னடா இவர் இந்த கேரக்டர் எதுக்கு நினைச்ச. மேபி ஆந்திரால ஒர்க் அவுட் ஆயிருக்குமா என்ன தெரியல நமக்கு. ஆந்திராலையும் இதே மாதிரி தானே சிரிக்க போறானுங்க. சிரிக்கிறதுக்காக தான் எழுதினாரு. ஏங்க நீங்க தயவு செஞ்சு அந்த படம் பாத்தீங்கன்னா அவரோட கேரக்டர் மட்டும் தயவு செஞ்சு பார்த்துட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அப்ப தெரியும். அண்ட் அதுக்கு தாண்டி பார்த்தா ஒரு ஸ்டாண்ட் அவுட் இது என்னன்னா பாட்டுல சங்கர் சார் செலவு பண்ணியிருக்க விதம். அண்ட் சங்கர் சார் அடிச்சுக்க யாருமே இல்லை பாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டா. இந்த படத்துலயும் லைக் டோப் சாங் ஒண்ணு இருக்கு, அந்த அது சரியா இருந்தது. அப்புறம் ஜருகண்டி தான் பீக் ஆஃப் சங்கர் சாரோட விண்டேஜ் வைப்ஸ். எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் நம்ம ரண்டக்க சாங் தான் அது, அந்த பாட்டு. ஸோ சூப்பராக இருந்தது, அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பட் என்னன்னா
எனக்கு நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருந்ததுங்க. நிறைய இடத்துல விண்டேஜ் ஓட சங்கர் மூவிஸ் பார்த்து நாங்க பழகிட்டதுனால, ஸோ சங்கர் சார் இஸ் இப்போ சொல்லலாம். இப்போ நிறைய டேரக்டர் வந்து தே ஆர் த ப்ரைட் ஆஃப் இந்தியன் சினிமா அப்படின்லாம். எஸ், அஃப்கோர்ஸ் ஐ அக்ரி, தே ஆர் த ப்ரைட் ஆஃப் இந்தியன் சினிமா. பட் சங்கர் சார் இஸ் த ஒன் ஹூ இன்ட்ரடியூஸ்ட் நியூ டெக்னிக்ஸ் ஆஃப் சினிமா. அதாவது டிஃப்ரெண்டா ஒரு விஎஃப்எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாருன்னா, உங்களோட லேர்னிங் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்குமே பிஃபோர் 90s வந்து நீங்க ஹாலிவுட் பார்த்து தான் நான் விஎஃப்எக்ஸ் கத்துக்குவேன் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆஃப்டர் 90s, ஆஃப்டர் 2000 வந்து சங்கர் சார் படங்களை பார்த்து தான் நம்ம கத்துக்கிட்டோம். ஏன்னா ஒரு எந்திரன் மாதிரியான ஒரு படம் இனி யாராலையுமே எடுக்க முடியாது. அதை அவர் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாரு. நேத்து கூட நான் உங்ககிட்ட ஒரு அந்த டைம் ஸ்லைஸ் ஷாட் சொன்னேன். அந்த டைம் ஸ்லைஸ் ஷாட் வந்து இப்பதான் நம்ம ஒரு 2-3 வருஷமா ஐபிஎல் ஃபைனல்லையும் இந்த பிஜிபிலையும் சோ ஹி இன்வென்ட்ஸ் திங். ஏங்க எல்லாம் கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லவே சொல்லல. அவர் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணியிருக்காரு, கரெக்ட். சச்சின் டெண்டுல்கர் 10,000 ரன் அடிச்சாலும் அவர் அந்த அன்னைக்கு என்ன நடிக்கிறாரோ அதுதாங்க நாங்க பார்க்க முடியும். கரெக்டுங்க. ஹி இஸ் ட்ரெயின் டு கம் பேக் ஃப்ரம் த அது வந்து இந்தியன் டூங்கிறது வந்து பிரஷனான சுச்சுவேஷன்ல இருந்த படம். அது வந்து நிறைய நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது நிறைய உயிரிழப்புகளும் ஏற்பட்டுருச்சு அந்த படத்தினாலன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சாங்க. பட் வேறஸ் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இன்சிஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றப்போ இவர் இங்க பேரலா இங்கேயும் கமிட் ஆயிட்டாரு. நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஹிந்திலையும் ரன்வீர் சிங்கா இல்ல யாரு, ரன்வீர் கபூர் சம்திங் எனக்கு பேர் வந்துச்சு. ஸோ அவரை வச்சு ஹி ஹஸ் அனௌன்ஸ்ட் அன்னியன் ப்ராஜெக்ட் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா இடத்துலயுமே வந்து மாட்டிக்கிட்டாரு சங்கர் சார். ஸோ அவரால் வந்து ஒரு ஒரு படைப்பாளியை நீங்க என்னைக்குமே நீங்க ஃப்ரீயா விட்டுருணுங்க. அப்பதான் வந்து எல்லாமே கரெக்ட் தான். நான் வந்து நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ் நான் சொல்றேன். எல்லாமே கரெக்ட் தான். அவருக்கு என்னென்னமோ மாட்டிக்கிட்டாரு, என்னெல்லாம் எல்லாம் கரெக்ட் தான். எண்ட் ஆஃப் த டே என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உங்க பேரு போட்டு படம் வருது, உங்களுக்காண்டி தான். இப்ப நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்க, உங்களுக்காண்டி நான் போய் பாக்குறேன். ஐ டோன்ட் வாண்ட் லைக் நீங்க எல்லாம் ப்ரெஷர்ல இருக்கீங்கன்னா அப்ப நான் அந்த ப்ராடக்ட்டுக்கு நான் காசு கட்டி போய் பாக்குறேங்க. நீங்க இப்ப கூட சொல்லலாம் சங்கர் சார் அப்படி பண்ணியிருக்காரு. ஆமா, நானும் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அந்த அன்னைக்கு மேட்ச்ல 40யா 30யா அப்படிங்கிறத நான் பார்த்து அது வந்து ஒரு ஒரு ஃபெயிலியர்ஸ் ஒரு செட்பேக் எல்லாருக்குமே இருக்கதான் செய்யும். பட் இஸ் கம்மிங் பேக். அதனால வந்து அவர் வந்து நிறைய எல்லாம் குறை வச்சுட்டாருன்னா கிடையாது. கேம் சேஞ்சர் இஸ் டீசென்ட் படம். எல்லாரும் சொல்ற மாதிரி எனக்கு உங்களுக்கு எது இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தெரியல. நிறைய இடம் லைக் கலெக்டர்ஸ் ஓட ஐஏஎஸ் படிச்சவங்களோட டியூட்டிஸ் என்னென்ன நிறைய இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. பிளஸ் அந்த லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு தான் இதுவரையுமே வந்து நம்ம ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாதுன்னு தான் இதுவரையுமே சொல்லிட்டு இருந்தாங்க எல்லா படங்கள்லையுமே. ஆனா இவர் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அமௌண்ட் போட்டு அந்த சீன்லாம் நல்லா இருந்தது. எஸ்பெஷலி அவரோட கோர் கண்டென்ட் என்னன்னா ஹி ஹாஸ் வெரி வெரி இம்பாக்ட்ஃபுல் ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் வச்சிருப்பாரு. இந்தியன் ஆகட்டும், இது நீங்க ஜீன்ஸ் ஆகட்டும், இல்லை எந்த படமா எடுத்துக்கோங்க, ஹி ஹாஸ் சம் கோர் ஃபிளாஷ்பேக் சீனை வச்சு டிராவல் பண்ணுவாரு. மேபி ஆஃப்டர் அந்த பாய்ஸ்க்கு அப்புறம் ஹி நெவர். ஆனா அந்த இடம் வென்ட் பேக் ஃபார் ஒரு ஃபிளாஷ்பேக் சீன் வருது. அது வந்து அது உண்மையிலேயே சூப்பரா. அது விண்டேஜ் சங்கர் சாரோட இடம், which will definitely work for தெலுங்கு ஆடியன்ஸ். மேபி தமிழ்ல வந்து ராம் சரண் இஸ் நாட் he gave only ஒரு 2 படத்தால தான் நம்மள 2-3 படங்களால தான் ராம் சரண் நமக்கு தெரியும். மேபி மாவீரன் பெரிய ஹிட்டு. அடுத்து வந்து எஸ்கேப் படம்னு நினைச்சுக்காதீங்க, அவர் இந்த மகதீரா தான் இங்க ரீமேக் பண்ணாங்க மாவீரன் சொல்லிட்டு. அண்ட் வேற இங்க RRR வந்து இன்னும் அவர் ரீச்சுக்கு கூட்டு போயிடுச்சு. ஸோ வி நோ ஹிம் அஸ் சிரஞ்சீவி சன். பட் அவரோட ரங்கஸ்தலம் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு அப்போ ஓடிடிஸ் கிடையாது. ஸோ வந்து பூம் ஆகல. பட் இப்போ வந்து வி ஆர் கமிங் டு நோ ராம் சரணுக்காக கூட்டம் போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்ல கிடையாது. சங்கர் காண்டி போற கூட்டம் தான் இது.
பட் ஒரு 20-30 மினிட்ஸ் செட்டாக அவர் ஒரு செட் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் ரேஸா தான் போகுது. படம் நல்லா இருந்ததுங்க. நான் அதைத்தான் சொல்றேன். செட் பண்ற இடத்துல இப்ப வெளியே வந்து பேசுறவங்க எல்லாம் எதுக்கு ஆதங்கத்துல பேசுறாங்கன்னா அந்த கேரக்டர் எல்லாம் அவங்களால பாயிண்ட் பண்ண முடியலையோ அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. டைரக்டா வந்து நான் அப்பதான் கஷ்டப்பட்டு சரி ஓகே படம் செம்மையா இருக்கு அப்படின்னு செட் ஆகுற இடத்துல இவர் வந்து எதுக்கு வர்றாரு, அது காமெடின்னு வச்சாங்களா என்னன்னு எனக்கு புரியல. மத்தபடி அவர் இல்லாத சீன்லாம் பார்த்தா சூப்பரா இருக்கு. அந்த கேரக்டர் இல்லாத சீன்லாம் பார்த்தா படம் செம்மையா இருக்கு. மேபி ஏதாவது எங்கேயாவது இன்ஸ்பயர் ஆயிருப்பாரு, ஏதாவது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வைக்கலாம் அப்படின்னு. இல்ல சி உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு காமெடிஸ் எல்லாமே அவுடேட்டடா இருந்ததுனால நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. அவர் வச்சு ஏதாவது ஒரு இம்பாக்ட் பிளே பண்ணியிருந்தாருன்னா உங்களுக்கு மேபி அந்த கேரக்டர் இன்ட்ரெஸ்டிங்கா கரெக்டுங்க. இருந்திருக்கலாம். நான் லாஸ்ட் வரைக்கும் தான் வெயிட் பண்ணேன். ஏதாவது இம்பாக்ட் அஞ்சலிட்ட இருந்து ஏதாவது ஒரு இம்பாக்ட், அஞ்சலியும் ஒரு சைடா பாக்குறாங்கன்னா நான் என்ன நினைச்சேன், ஓ அஞ்சலியும் ஒரு சைடா பாக்குறாங்க, இவரும் ஒரு சைடா பாக்குறாரு, ஒரே ஊர்ல இருந்து இவரோட பையன் தான் இவரு அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அதெல்லாம் கிடையாது, நான் காமெடி தான் கடைசி வரைக்கும் நீ அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஃபைனல்ல கிளைமேக்ஸ் நல்லா தான் இருந்தது. ஆனா கிளைமேக்ஸ்ல ரொம்ப ஓவர் டூ பண்ணிருக்காங்களோன்னு எனக்கு ஒரு கொஸ்டின். எலக்ட்ரோலர் ஆபீசர் அப்படின்னு ஒரு திடீர்னு புல்டோசர் அடிக்கிறாங்க, அடிச்சு உடைக்கிறாங்க. புரியல. இப்போ நம்ம சினிமா எடுத்துக்கிட்டாலே லைக் ரேதர் தெலுங்கு சினிமால கிளைமேக்ஸ்ல வந்து சாந்தமா ஃபைட், சாந்தமா உட்காந்து இல்ல மீடியமா ஒரு ஃபைட் வச்சு முடிக்கிற படம் ஏதாவது இருக்கா? RRRல என்ன கிளைமேக்ஸ்? அம்பு விட்டு இதுவே தாக்கி முடிப்பாரு. நீங்க புஷ்பால என்ன கிளைமேக்ஸ்? புஷ்பா படம் ஃபுல்லா யாரையா அடிச்சுட்டு தான் இருக்காரு. இப்போ எந்த தேவரால என்ன கிளைமேக்ஸ்? எல்லாமே வந்து ஓவர். அவரு தேவரால வந்து இன்டர்வல் சீன்ல இதெல்லாம் தள்ளுவாரு. ஒரு ஒரு கண்டெய்னரையே வச்சு இவர் ஒரு சைடு அந்த பக்கத்துல இருந்து 4 சைடு இப்படி தள்ளுவாங்க, இவர் ஒரே சைடுல இப்படி தள்ளுவாரு. இதெல்லாம் ஓவர். இது வந்து இந்தியன் பேன் இந்தியன் வைஸ் நான் லைக் இப்போ ஒரு எனக்கு ஏன் அது ஓவர் டூவா தெரிஞ்சதுன்னு சொல்றேன். நான் வேற கமர்ஷியல் படம்னா ஓகே அப்படின்னு போறேன். இவர் வந்து கவர்மெண்ட் ரெப்ரசன்ட் பண்ணி இருக்காரு. எனக்கு என்ன தோணுதுன்னா கவர்மெண்டோ கலெக்டரோ சிஎம்ஓ பிஎம்ஓ தெலுங்கு ஹீரோ ஒரு மசாலா தான், மாஸ் மசாலா தான். ஏன்னா நான் இது எங்க கனெக்ட் பண்றேன்னா கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தா அமரன், அவரும் ஒரு கவர்மெண்ட் அபிஷியல், கவர்மெண்ட். அது பயோபிக். ஏங்க இல்ல சொல்றேன், அவரை ரெப்ரசன்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இவரும் எனக்கு என்னன்னு தெரியல, என் மைண்ட் செட் அப்படி ஆயிடுச்சு. ஒருத்தங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ரெப்ரசன்ட் பண்றாங்க அப்படின்னா இவ்வளவு ஓவர் டூ பண்ணோம்னா என்னடா இப்படிலாம் காட்டுறாங்களே அப்படின்னு ஒரு. இல்ல அது சினிமாட்டிக் லிபர்ட்டி தான், அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா கமர்ஷியல் இதனால. பிளஸ் எனக்கு தெரிஞ்சு அஞ்சலி ஆகட்டும், சமுத்திரகனி ஆகட்டும், எஸ்ஜே சூர்யா ஆகட்டும், இவங்கெல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க படத்துல. படம் பிரம்மாண்டத்துக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு படம், அவ்வளவுதான். நல்லா தான் இருக்கு. எனக்கு இந்த தேவையில்லாத கேரக்டர் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணதான் எனக்கு அவேவாவே இருக்கு ஃபீலிங். நல்லா படம். தெலுங்கு டெபியூ, நம்ம தெலுங்குல இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா பண்ணி காமெடியில அசத்தலாம் அப்படின்னு சொல்லி இறங்கியிருக்கலாம். பட் என்னன்னு தெரியல ஹவு இட் கோஸ் ஆன். இதெல்லாம் அவருக்கும் ஒரு லேர்னிங்ஸ் தானே. ஸோ ஹி வில் இன்டேக் இட். எனக்கு தெரிஞ்சு he will come back very 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 stronger in வேல்பாரி. நடுவுல ஒரு படம் இருக்கு. இல்ல விட்டுலாம், அதை விட்டுலாம். வேல்பாரி தான் இட்ஸ் சங்கர் சார்ஸோட கம்பேக் அப்படின்னு சொல்றது. he will definitely prove who the real filmmaker Shankar is and the pride of இது அப்படின்னு சொல்லிட்டு he will definitely prove. அந்த நீங்க ஹீரோஸ் பத்தி இந்த ஓவர் டூ சீன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஸோ நான் வந்து லைக் லாஸ்ட் இயர்ல ஃபெப்ல வந்து ஐ வென்ட் ஃபார் நார்த் இந்தியா டூர். அப்போ வந்து அந்த வேன் டிரைவர்கிட்ட அவர் கேட்டாரு, ஹிந்தியில கேட்டாரு, நமக்கு தான் ஹிந்தி தெரியாது. அவர் வந்து எங்கேருந்து வரீங்க அப்படின்னோடனே சவுத் சென்னையில இருந்து வரோம். ஓ சென்னை அப்படின்னோடனே ஐ வில் சி லாட் ஆஃப் மூவிஸ் ஃப்ரம் யுவர் ஆக்டர் அப்படின்னாரு. நம்ம ஆக்டரு எப்படி இவ்வளோ வரையும் ஃபேமஸா அப்படின்னு, யார் யாரு அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து ரஜினி, விஜய், பிரபாஸ், அல்லு அர்ஜுன்,
அப்படி ஆனா உண்மை அதுதாங்க. சோ அவங்களுக்கு அந்த மாசான இப்போ நீங்க ஆக்ஷன் ஒரு படம் இங்க விஷாலோட படம் இங்க எவ்வளோ இங்க சரியா போகல அந்த படம். பட் யூடியூப்ல போய் பாருங்க, அவ்வளவு கணக்கான மில்லியன் கணக்கான வியூஸ். சோ அவங்க வந்து எதிர்பார்க்கறானுங்க. அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் இருக்குங்க. சோ ஓவர் டூ ஆஃப் ஆக்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்குது. கரெக்ட் தான். நான் இல்லன்னு சொல்லல. ஓவர் டூ ஆஃப் ஆக்ஷன் கமர்ஷியல் படம் எவ்வளோ நல்லா போதோ அதுக்கேத்த மாதிரி அவங்க ஒரு டாக்குமெண்ட்ரி கமர்ஷியல் படம் இல்லாத படமா ஒண்ணு பண்ணலாம். கமர்ஷியல் படத்தை வச்சுன்னா அந்த படத்துக்கும் ஆடியன்ஸ் உள்ள வர போறாங்க. ஓகேவா? அப்படி பாத்தீங்கன்னா இல்ல கமர்ஷியல் படங்களுக்கு மட்டும்தான் இப்போ மக்கள் கூட்டம் கூட்டமா உள்ள வராங்க. வென்னவர் நீங்க பெரிய ஹீரோவே வந்து நான் கண்டென்ட் ஓரியன்ட் படம் பண்றேன் அப்படின்னு ரஜினி சாரே வந்து எக்ஸாம்பிள் தான். ஜெயிலர் பண்ணிட்டு அடுத்து வேட்டைன்னு ஒரு படம் பண்றப்போ படமே நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தாலும் ஒய் இட் டிட் கலெக்ட் சோ மச் ஆஃப் தட். ஏன்னா அது வந்து படமே ஆடியன்ஸ் ஹேட் கரெக்ட் தான். டியூன் கமர்ஷியல் தாங்க எப்பயுமே வயபிளான ப்ராடக்ட். ஐ அம் நாட் டினைங் தட். நான் என்ன சொல்றேன், இந்த கமர்ஷியலுக்கு இந்த சிச்சுவேஷன் கரெக்டா இருக்கும்னு வச்சிருந்தா இன்னும் நல்ல ரீச்சா இருந்திருக்கும்ன்றேன். தெலுங்குல போறதுனால he wanted one தெலுங்கு கேரக்டர் which would லைக் அது வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு அவர் படத்துல யூஸ் பண்ண விவேக் மாதிரியோ இல்ல கவுண்டமணி சார் மாதிரியோ அந்த மாதிரி ஒரு காமெடி ட்ராக் வேண்டாம், டிஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்னு. இல்லைங்க, கரெக்ட் தான். நீங்க இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்ப அவர் சுனில் வந்து நார்மலா சிவாஜி படத்துல எப்படி மினி ரஜினி மாதிரி வந்திருப்பாரு, அதே மாதிரி சுனில் வந்து மினி ராமச்சரனா வந்திருந்தா படம் நல்லாவே இருந்திருக்கும்ன்றேன் நான். இப்போ இப்போ இருந்த அளவுக்கு கிரிட்டிசிசம் இருந்திருக்காதுன்றேன் நான். எல்லாமே நல்லாதாங்க இருக்கு. நீங்க ஒரு கேரக்டர் இப்படி வைக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளவு பெரிய இதாகுது. மெயின் மேட்டர் என்னன்னா ஆடியன்ஸ் வந்து அந்த படத்தோட கனெக்டே ஆக மாட்டாங்களே, அதுக்கு அந்த கேரக்டர் தான் காரணமோ அப்படின்னு எனக்கு ஒரு தோணுது. கேரக்டர் மேபி அது இஷ்யூவா இருக்கலாம். லைக் வாட் இஃப் இட் ஹேட் ஒர்க் ஆயிருந்தா அது சோ அது நம்ம டிசைடே பண்ண முடியாது. அடுத்ததாக டிசைடே பண்ண முடியாது. பட் ஸ்டில் இருந்தாலும் நம்ம அதை இன்னும் கொஞ்சம் செட்டிலா வச்சிருக்கலாமோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா நான் ஆரம்பத்துல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கும்போது நடுவில் ஒரு சீன் ஓகே இவர் வந்து ஃபிளாஷ்பேக்ல ஏதோ ஒரு இடத்துல இன்க்ளூட் பண்ணி விட்டுருந்தா கூட எனக்கு ஒரு இது ஆறுதலா இருந்திருக்கும். சரி ஓகே இதனாலதான் இவருக்கு இப்படி இருந்திருக்கு, அதனால இவ்வளவு நேரம் டிராவல் பண்ணிருக்காங்க அப்படின்னா தோணும். ஏன்னா நான் உண்மையிலே அஞ்சலி சீனை பார்த்து நான் உண்மையிலே யோசிச்சேன், ஓ இவங்களும் ஒரு சைடா பாக்குறாங்க, அப்போ பிளாஷ்பேக்ல யாரோ ஒரு சைடா பார்க்க போறாங்க. அதுக்கு அடுத்து வந்து என்னையே சொல்ல போறாங்க, ஏன்டா இதுக்குதான் அந்த கேரக்டர் இருக்குன்னு சொல்ல போறாங்களோ அப்படின்னு நான் பயந்துட்டேன். பார்த்தா இல்ல நானும் அது நான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருப்பேன், சங்கர் சார் எதுவும் ரீசன் இல்லாம வைக்க மாட்டாரு, பின்னாடி எதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். பட் எனக்கும் அது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் தான். இருந்தாலும் ஸ்டோரி வைஸ் ஐ ஃபெல்ட் இட் இஸ் கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து ஒரு கிரேட் ஜாப் பண்ணியிருக்காரு. ஸ்டோரி லைன் தான் அவர். அதான் நல்ல லைன் இல்ல ஒரு ஆனா நிறைய பேஜஸ்ல நிறைய மீடியாஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இட் இஸ் ஒரிஜினல் ஸ்டோரி ஃப்ரம் மதுரை அப்படின்னு, ஒரிஜினலா நடந்தது அப்படின்னு. நமக்கு எந்த அளவுன்னு அது தெரியல. பட் டெஃபினெட்லி வந்து ஸ்டோரி லைன் இஸ் கிரேட் ஸ்டோரி லைன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரையுமே வி ஹவ் நெவர் இப்போ ரீசெண்டா ஹிட்டான படங்கள்ல ஒன்னு ஹீரோ வந்து கெட்டவனா மட்டும்தான் இருக்கிறாரு, கொலை பண்றாரு, கடத்துறாரு, எல்லாமே பண்றாரு. அதுக்காக கை தட்டணும். ஒரு ஐஏஎஸ்ஸா நான் இன்ஃபேக்ட் வந்து நான் ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு நான் தெரியாது. பட் இந்த இதுல இருந்து கத்துக்கிட்டேன். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிச்சாங்க, என்னடா இதெல்லாமா போய் கத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அந்த கலெக்டர் அந்த பார்டரை கிராஸ் பண்ணக்கூடாது, அந்த அந்த மாதிரி சீன்லாம் வந்து ஒரு அங்க வச்சது வந்து இட் வாஸ் ஃபைன். அண்ட் அவர் கலெக்டரோட டியூட்டிஸ் வந்து எப்படி ஒரு மினிஸ்டர் பெருசா ஒரு ஒரு மினிஸ்டர் பெருசா இல்ல கலெக்டர் பெருசா அப்படின்னு வைக்கிற இடத்துலயும் தட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். அந்த சீன்ஸ் எல்லாமே அந்த கிளாஷ் பிட்வீன் எஸ்.ஏ. சூர்யா அண்ட் ராம்சரனும் நல்லா தான் இருந்தது. பட் ரொம்ப ரொம்ப டிசாஸ்டர் டாக் கொடுக்குற அளவுக்கு இந்த படம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. இஸ் கம்மிங் பேக். அதுக்காக இந்த படம் தான் சங்கர் சார் படம் தான் வாவ் ஒண்டர்ஃபுல் மார்வலஸ் அப்படின்னு நான் சொல்லல. இஸ் கம்மிங் பேக். அதுக்கு நம்ம ஒரு இடம் கொடுக்கலாம். லைக்
ஒரு டிசாஸ்டர்ல இருந்து நம்ம பார்த்துட்டு வந்ததுனால இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குமே தவிர்த்து நீங்க நேரா வந்து 2.4க்கு அப்புறம் இந்த படம் விட்டுருந்தாருன்னா கூட இது பி அன் ஆவரேஜ் ஃபிலிமா தான் இருந்திருக்குமே தவிர்த்து இந்தியன் டூ வச்சு நம்ம இதை இடம் போடக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். இந்தியன் டூ வச்சு எதையுமே இடம் போடக்கூடாது முஸ்தபா. சங்கர் சாரையுமே இடம் போடக்கூடாது இந்தியன் டூ. சங்கர் சாரே என்ன நடந்ததுன்னு தெரியல, அதுக்குள்ள ரீசன் நிறைய பாலிடிக்ஸ் நிறைய இது இருக்குது அதுக்குள்ள. ஓகே, இட்ஸ் ஓகே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் இஸ் வாட்சபிள் மூவி. அந்த அந்த விரல்ல நீங்க அது வச்சிருக்கீங்கல்ல, அதை வச்சு ஒரு சீன் பண்ண நல்ல சீன், நல்ல சீன் அது. அது அந்த மாதிரி ஒரு சீன் எல்லாம் இருக்குல்ல, அது யோசிப்பீங்களா நீங்க? ஏன் சிரிக்கிறீங்க? நல்ல சீன் தானே அந்த விரல்ல வச்சு பண்ணுது. சூப்பர் சீனு. ஏங்க சூப்பர் சீனுன்னு சொல்லக்கூடாது, அங்க ஒருத்தன் நல்ல சீன் தானே அது. ஸோ என்னோட கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இது ஒரு வாட்சபிள் மூவின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க அவரு சொல்றதை வச்சே தெரிஞ்சிருக்கும் அது வாட்சபிள் மூவின்னு நானே கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை போய் நீங்க தேட்டர்ல பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கீழே சொன்னீங்கன்னா, என்னங்க போயிட்டாரு சுனில் மாதிரி நடந்துக்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்துட்டு நீங்க கமெண்ட் சொன்னீங்கன்னா நாங்க கொஞ்சம் ஹாப்பியா இருப்போம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ரிவ்யூ அண்ட் வி வில் மீட் பேக் டுமாரோ வித் எம்ஜிஆர் ரிவ்யூ. நீங்க மதகஜராஜா இன்னைக்கு போறோம், கலக்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த ரிவ்யூ. ஸ்டே டியூன், நாளைக்கு பார்ப்போம். பை.